சரிங்க சார். பரவாயில்ல சார், புரியுதுங்க சார். ஷெட்யூல்லாம் கொஞ்சம் டைட்டா பிஸியா இருப்பீங்க. உங்க பிளஸிங்ஸ் இருந்தாலே போதும் சார். நோ ப்ராப்ளம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மாப்பிள்ள சொல்லுங்க. நலங்கெல்லாம் நல்லபடியா அழகா ஆண்டவன் புண்ணியத்துல முடிஞ்சது. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி கல்யாணமும் பிரமாதமா நல்லபடியா முடியணும். அதான் எங்க எல்லாருடைய ஒரே ஆசையா இருக்கு. கவலைப்படாதீங்க அங்கிள். ஐயோ, கதவை யாரும் லாக் பண்ணிருக்காங்களே. ஐயோ, இப்ப எப்படி தப்பிச்சு போறது? ஐயோ, இப்ப தப்பிச்சு போக கூட வழி இல்லையே. இப்ப என்ன பண்றது? எனக்கு அது போதும். ஏய், என்ன புது மாப்பிள்ள? கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூன் பிளான் ஏதாவது இருக்கா? இங்கேயே உள்ளூரா இல்ல ஃபாரினா? இத பாருங்க, இவங்க 2 பேரும் ஹனிமூன் போறாங்களோ இல்லையோ, ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க. நான் என் ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற நவகிரக ஸ்தலத்துக்கெல்லாம் போயிட்டு வரலான்னு தீர்மானமே பண்ணிட்டேன். என்ன அங்கிள், ஏதாவது வேண்டுதலா? இல்லையா பின்ன, கண்டிப்பா வேண்டுதல் தான். பிரியா இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணுங்கிறதுக்காக எவ்வளவு நாள் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கா. அவளோட சந்தோஷத்துக்கு தானே இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காகவாவது ஆண்டவனுக்கு நன்றி சொல்றதுக்காக நாங்க எல்லா கோயிலுக்கும் போலான்னு தீர்மானமே பண்ணிட்டோம். கண்டிப்பா அங்கிள். என்ன அருண், ஹனிமூன் உண்டா இல்லையா? அதெல்லாம் கண்டிப்பா இருக்கு. அப்ப சொல்லு, எந்த இடம்? அது சஸ்பென்ஸ். பிரியா, இந்த நகை அப்புறம் முகூர்த்த பட்டுப்புடவை இதெல்லாம் எடுத்து பீரோல வச்சிடுமா. சரிம்மா, இது சரி பண்ணு. இப்போ ஓகேவா? ஹாய் ரம்யா. ஏய் ஹாய். நலங்குக்கு வரேன்னு சொன்னீங்க, நலங்கே முடிஞ்சிருச்சு. இவ்ளோ லேட்டா வரீங்க? சாரி டி. ஹாய்மா. வாமா. மா, அவ மீனு, அவ என்னோட ஸ்கூல் மேட். தெரியும். ஏய், அம்மாக்கு என்ன நல்லா தெரியும்டி, அதனால தான் ஹாய் சொன்னேன். ஆமா, அவங்க யாரு? அது அவங்க பேர் பிரியா. எங்க அம்மாவோட கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப நானே இவங்க குடும்பத்துல ஒருத்தி. ஹே, எங்கடி உன் உட்பே காணோம்? அது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி எல்லாம் இருக்கணும்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எழுதி கொடுத்திருக்கேன். மண்டபத்துல எங்கேயாவது உட்காந்து அதை மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பாரு. நீ ஒரு 2 மினிட்ஸ் பேசிட்டு வந்துடுறேன். இரு, யார் போன்ல? உன் பாய் ஃப்ரெண்டா? பின்ன வேற யாரு? யாரடி? உன் வீட்டு பக்கத்துல ஒரு கறிக்கடை வச்சிருந்தாரே அந்த பாயா? ஹலோ ஹலோ, பாய் தான் ஒரு மாதிரி இருப்பாரு. அவங்க பையன் செம்ம சூப்பரா இருப்பான். நான் இவ வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவன் லுக்கு விடுவான்ல. இவ அந்த வீட்டுக்கு போறதே அதுக்காக தான்டே. சும்மா ரெடி. மாமா, தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. ஹலோ, என்ன சொல்லுங்க? அம்மா இருக்கும்போது இப்படிலாம் பேசுற? பிரியா, நாளைக்கு முகூர்த்தத்துக்கு என்னென்ன வேணும்னு ஐயரை போய் கேட்டு அரேஞ்ச் பண்ணிடுறேன். இதெல்லாம் எடுத்து வச்சிரு பிரியா. ஏண்டி சின்னதா நெக்லஸ் போட்டு வந்திருக்க? இந்த ட்ரெஸ்ஸுக்கு பெருசா ஆற மாதிரி போட்டு வந்திருக்கலாம்ல. இது கொஞ்சம் கூட செட் ஆகல. ஆமாண்டி. சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ, பிரியா இருக்காங்களா? எங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் அப்புறம் பேசுறேன். நீங்க யாரு? பிரியா மேடம் நான் பார்க்கணும். என்ன விஷயம் சார்? என் பேரு ரவிக்குமார். நான் ஒரு ஆர்டிஸ்ட். பிரியா அவங்க அம்மாவோட போட்டோவை வரைய சொல்லி என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. இது அவங்க கிட்ட கொடுக்கணும். இப்பதான் ரம்யா உன் முகத்துல கல்யாண கலை முழுசா வந்திருக்கு. இந்த சந்தோஷத்தோட நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. காலையில மனவரைக்கு வரும்போது ஃப்ரெஷ்ஷா பூத்த ரோஜா பூ மாதிரி முகம் இருக்கணும்.
வெயிட் பண்ணுங்க சார். சரிங்க. சரிங்க சார். ஏய் ஏண்டி இதை கழட்டுற? ஏய் பிரியா தானே சொன்னாங்க நகையெல்லாம் கழட்டி பீரோல வைக்க சொல்லி. அதான் நலங்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சடி. ஹே சாப்பிட போற இடத்துல 4 பேர் வருவாங்கடி, இப்படி இருந்தா தான் அழகா இருக்கும். என்ன ரம்யா? நான் எங்க பண்றேன், எல்லாத்தையும் நீங்க தானே பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் இங்க வா. யாரடி தேடிட்டு இல்ல இருக்க? பிரியா இங்க தானே இருந்தாங்க. அவங்கள தேடி ஒரு ஆர்டிஸ்ட் வந்திருக்காரு. ஆர்டிஸ்டா? ஆமா. எங்க அம்மா யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். என் சித்தப்பா கிட்ட இருந்து அவங்க போட்டோ கூட கிடைச்சிருக்கு. ஆனா அந்த போட்டோ செல்லரிச்சு போயிருக்கு. ஆர்டிஸ்ட் ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கோம். பெரிய ஆர்டிஸ்ட். ஒருத்தரோட கைரேகையை வச்சே அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தத்ரூபமா வரைஞ்சிருவாரு. அவர்கிட்ட அம்மாவோட போட்டோவை கொடுத்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னு வரைய சொல்லியிருக்கோம். பிரியா அவங்க அம்மா படத்தை வரையறதுக்காக கொடுத்திருக்காங்க. அதை தரதுக்காக அவர் வந்திருக்காரு. சரிடி, பிரியா எங்க இருக்காங்கன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய் நில்லடி. ஏண்டி? அந்த ஆர்டிஸ்ட் இப்ப எங்க இருக்காரு? மண்டபத்துக்கு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி நீங்களாம் இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க தான் அந்த ஆர்டிஸ்டா? எங்க அம்மா படத்தை வரைஞ்சிட்டீங்களா? எங்க கொடுங்க பாப்போம். ஆமா, நீங்க? நான் பிரியாவோட தங்கச்சி. ஓ, பிரியா இல்லையா? அக்கா கொஞ்சம் வேலையா இருக்காங்க. அவங்க முன்னாடியே எனக்கு சொல்லியிருந்தாங்க. அம்மா படத்தை உங்ககிட்ட வரைய கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. நீங்க கூட ஏதோ டைம் கேட்டிருந்தீங்களாமே. ஆமா, நான் நினைச்சதோட சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு கொடுத்துடலான்னு இருந்தேன். ஆனா பிரியா கொடுத்த கல்யாண பத்திரிக்கை என் கண்ணில் பட்டதுனால அதான் இன்னைக்கே தந்துடலான்னு வந்தேன். உண்மைதான். அக்கா இதை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்கள விட நான் அதிகமா சந்தோஷப்படுவேன். முதல்ல இத நான் பாக்குறேனே. தர்மதுரையோட சாங்ஸ் டிஃப்ரெண்டா கொடுத்திருக்காரு யுவன் சங்கர் ராஜா. பாடல்கள் எல்லாமே வந்து ட்ரெண்ட் மியூசிக்ல கேளுங்க. என் அம்மாவை நான் பார்க்க கூடாதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்களே முதல்ல பாருங்க. தேங்க்யூ சார். நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில இருங்களேன். நான் 2 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேன். சரிடி. பாவி, காதோரம் இருக்கிற சுருட்ட முடிய கூட அச்சு பிசுறாம வரைஞ்சு வச்சிருக்கானே. யோசி ரம்யா, யோசி. இந்த படம் மட்டும் பிரியா கிட்ட கிடைச்சது. உங்க அம்மா உனக்கு இல்ல. ஏதாவது செய்யணும், அதுவும் உடனடியா செய்யணும்.
யோசிடி. ஐயோ யோசிடி, யோசி ரம்யா. யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? ஒருவேளை பிரியாவுக்கு தகவல் போயிருக்குமோ? போற வழியில ஆர்டிஸ்ட் அவளை பாத்திருப்பானோ? ஐயோ ரம்யா, தப்பு பண்ணிட்டியே. ஐயோ, அந்த ஆளு மண்டப வாசல தாண்டுற வரைக்குமாவது போய் பாத்துருக்கலாமே. என்ன செய்யறது? ரம்யா, பதட்டப்படாத, யோசி. ஃபர்ஸ்ட் யோசி. வெயிட் பண்ணு. கதவை திறந்து யாருன்னு தான் பாப்போம். என்னாச்சு ரம்யா? ஒன்னும் இல்லம்மா. என்ன ரம்யா, எவ்வளவு நேரமா கதவை தட்டிக்கிட்டே இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த? அது ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக சாரி எடுத்து வச்சேனா, நீங்க கதவு தட்டினீங்களா, திருப்பி கட்டிட்டு வந்து கதவு தரேன். ரொம்ப நேரமா நீ வெளியில இல்லையா? ஒருவேளை நீ சாப்பிடாமலே தூங்கிட்டியோன்னு நினைச்சேன். சரி வா சாப்பிடலாம் வா. நீ போமா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. ரம்யா, ரம்யா, இந்த பெட் உனக்கு ஓகேவா இல்ல வேற மாத்த சொல்லவா? அதெல்லாம் வேணாமா, இதுவே ஓகே, இது போதும். மாமா, நான் தான் சொன்னேனே, எனக்கு இது ஓகே, கம்ஃபர்டபிள். இல்ல ரம்யா, கையில நிறைய கேஷ் வச்சிருந்தனா எங்கேயாவது மிஸ் பண்ணிட போறேன்னு தான் பெட்டு கடியில வச்சிருக்கேன். எழுந்திரி, நான் அதை எடுத்துட்டு போயிடுறேன். இது கடியில தானே இருக்கு, சாப்பிட வரும்போது நான் எடுத்துட்டு வரேன். நீ போ. ஏய், ஒரு நிமிஷம் எழுந்திரடி. காய்கறிக்காரனுக்கு காசு கொடுக்கணும், அதுக்கு தாண்டி நான் கேக்குறேன். மா, நான் தான் சொல்றேன்ல, கேளுமா. கையில பணம் வச்சிருந்தா எங்கேயாவது மிஸ் ஆயிடும் நீ தானே சொன்ன. எடுத்துட்டு வெளியில போகும்போது எங்கேயாவது கீழே விழுறதுக்கா? நீ போ, நான் வரும்போது எடுத்துட்டு வரேன். சரி, சீக்கிரமா பணத்தை எடுத்துட்டு வந்துரு. என்ன? ஐயோ, நான் இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போவேன்? ஐயோ, நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன் இப்போ. ஐயோ, என்ன பண்றது? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. சரி, டைம் இருக்கிற வரைக்கும் ஏதாவது தேர்தான்னு பாப்போம். எப்படியோ யாராவது வராமல போயிடுவாங்க, வந்த வேலையாவது பாப்போம். வா மகேஷ். என்ன மகேஷ், மறுபடியும் அந்த உமேஷால ஏதாவது பிரச்சனையா? சொல்லு மகேஷ், அந்த உமேஷால ஏதாவது பிரச்சனையா? அவனால இனிமே எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பே கிடையாது. மொத்த குடும்பத்துக்கும் மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டு வந்திருக்க. நாளைக்கு மதியம் வரைக்கும் எந்திரிக்க மாட்டாங்க. வெரி குட், சூப்பர் மகேஷ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மகேஷ். எங்களால மறக்க முடியாத உதவிய நீங்க செஞ்சிருக்கீங்க. அதெல்லாம் விடுங்க, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் நான் இங்க வந்தேன். என்னப்பா நீ சந்தோஷமான விஷயம்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்துக்கு கூட ஒரு கத்தியும் போடுறியே, அப்படி என்னப்பா முக்கியமான விஷயம்? ஆக்சுவலா மயக்க மருந்து கலந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி கல்யாணத்தை நிறுத்த வேற ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கதா உமேஷ் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஆனா அது என்ன ஏதுன்னு அவன் அவங்க கிட்ட கூட சொல்லல. ஒருவேளை ஆள் யாரையாவது இங்க அனுப்பியிருப்பானோ? இருக்கலாம். கவலைப்படாதீங்க, மண்டபம் ஃபுல்லா போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கேன். அதையும் தாண்டி உள்ள வந்தா என் கண்ணில் கண்டிப்பா சிக்கிடுவான். அதுக்கப்புறம் என்கவுண்டர் தான். பட்டு பட்டுன்னு இதுல இருக்க எல்லா புல்லட்ஸையும் அவன் நெஞ்சில இறக்கிடுவேன்.
ரேவை ஏன்டா கீழே போட்ட? அது அது நீங்க துப்பாக்கிய என் பக்கம் திருப்பினீங்களா? அதான் சார் பயந்துட்டேன். போலீஸை பார்த்தா கிரிமினல் தான் பயப்படுவா. நீ பயப்படுறனா நீ என்ன கிரிமினலா? இல்ல சார். ஐயோ, நான் சப்ளையர் சார். உன் பேர் என்ன? டேய், உன் பேர் என்னன்னு கேக்குறல? அது வந்து மருது சார். வீடுங்க. டேய், முன்னதாடா வீடுங்க. டேய், கேட்டுக்கிட்டே இருக்கல. சொல்றா. சார் அவன் இங்க இருக்கிற சப்ளையர் தான். கொஞ்சம் ஆர்வ கோளாறு, எப்பயுமே ஒரு மாதிரி பதட்டமாவே நின்னுகிட்டு இருப்பான். ஆமாமா, நானும் வந்ததுல இருந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு இடத்துல நிக்காம அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கான். ஏய் சார், நீ பாப்பா. சார் அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு, நீ போ. சரிங்க சார். ஏய், இதை எடுத்துட்டு போ. ஓகே சார். தேங்க்யூ சார். நல்ல ஸ்ட்ராங்கா தான் போட்டு வச்சிருக்காங்க பூட்ட. நம்ம கிட்ட இந்த பூட்டு வேலை எல்லாம் காட்டுது. போலீஸ் மோப்பம் முடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இனிமேல் லேட் பண்ணக்கூடாது. பெரிய கதையை முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். அத்தை, இந்த வேலையில நீங்க எதுக்கு செஞ்சுட்டு இருக்கீங்க? அம்மா, கல்யாண வீடுனா எல்லாருமே எல்லா வேலையும் சேர்ந்துதாம்மா பண்ணணும். சரி, நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. ஏதோ வர சொன்னீங்களாமே? ஆமாம்மா, இந்த பந்தல்காருக்கு காசு கொடுக்க சொல்லி நிர்மலா அம்மா பணம் கொடுத்துருந்தாங்க. அதை நான் வாங்கி மேல ரூம்ல பீரோல வச்சிருக்கேன். அதை நீ எடுத்து கொடுத்துறியா? அவங்க வந்திருக்காங்களா? சரி, இந்த சாவி. சரி. தர்மதுரையோட சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்கறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரெண்ட் மியூசிக்கை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே, அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்பலையே.